அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிய வெள்ளிப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச அரைக்கத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாதன் மன்றுதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடி இன்றைய நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு வந்தது செல்லும் நேரம் 8/13/12 அன்றைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? யாருக்கும் இல்லை. இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு போல. ராகினி அல்வோன்ஸ் அவர்களுக்கு விசேஷம் இருக்கு போல இருக்குது. அன்றைக்கு என்ன விசேஷம்? 12 செப்டம்பர் மாதம் 2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வனமே போலவே மும்மத சிந்தனை நேரம் தாமலடக்காவை காணோம். அதனைத் தொடர்ந்து பன்னிசை நேரம் கேள்விக்கணைகள் தொடர்ந்து சொல் விளையாட்டு இடம்பெற்று கொள்ளும். ராஜினி அல்போன்சாக்காக்கு என்ன இருக்கு? அதற்கிடையில் சிறு இளையோரின் ஆக்கங்களும் இளையோரின் ஆக்கங்கள் பன்னிசை நிறைவடைய அதனை இணைத்து விட்டு வெள்ளனை இணைச்சிட்டு நாங்கள் கேள்விக்கணைகள் நன்றி. இவருக்கு என்ன இருக்குன்னு சொன்னீங்க ராஜினி? ராஜினி அவருக்கு இன்னைக்கு வெட்டிங் டேயா, திருமண நாள். எனக்கு தெரியும், நீங்க சொல்றீங்க. இல்ல, காலையில டிஆர்டியில வந்து வாழ்த்துனாங்க. யாரு? சரி, அங்கே வாழ்த்தட்டும், பிரச்சனையே இல்லை. அங்கே வாழ்த்துறவங்களுக்கு சும்மா தெரிஞ்சா நாங்கள் இப்போ அங்கே கேள்விப்பட்டா அதை சொல்லுவோமே சும்மா. அதை ராஜினி அக்கா வந்து சொல்லணும் தானே. இப்போ நீங்கள் வாழ்த்துனான்னு சொல்கிறீங்க, வாழ்த்தினாருன்னு சொல்கிறீங்க, என்ன டேன்னு தெரியும். அது சரி, இல்லை இல்லை, வாழ்த்துறது பிரச்சனை இல்லை. என்ன டேன்னு தெரியாமல வாழ்த்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? நான் கேட்டிருந்தேன் டிஆர்டியில் வாழ்த்து. வெட்டிங்கா திருமணம் ஆண்டு கேட்டிங்க? 2 மூணு தான் திருமணம், வெட்டிங் என்ன அனிவர்சரி. நீங்கள் எதை வெட்டிங் அனிவர்சரி வெட்டிங். சரி, அவர் வந்து சொல்லிக்கொள்ளட்டும். திருமண நாள் வாழ்த்துன்னு சொல்லி வாழ்த்தினார்கள். சரியா, நல்லது. அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாம போச்சு. சரி, நன்றி, வணக்கம். சார் ராஜரேகா வருவார், வந்தால் வாழ்த்துக்கொள்வோம். என்னென்னு தெரியாமல் நாங்கள் வாழ்த்தக்கூடாதானே. நன்றி. ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம். யாராவது ஒருவர் ஆரம்பிக்கலாம். நான் சொல்லுவானி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தை போற்றி வணங்கிக் கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமன் அவர்களுக்கும் சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய திருப்பாடல் கூறுகின்றது இன்றைய திருப்பாடல் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்கின்றது திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 39 42 முடிய. இயேசு அக்காலத்தில் தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற இவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இந்த உலகம் வினோதமானது, வேடிக்கையானது. இந்த சமூகம் முதிர்ச்சியற்ற வெம்பி போனது. சமூகத்தில் பிறர் நமக்கு செய்த தீமைகளை மறக்க முடியவில்லை என்கின்றோம். நாம் பிறருக்கு தீங்கு செய்தால் அதை எளிதாக மறந்து விடுகின்றோம். நான் மெதுவாக வேலை செய்தால் அது நிதானம், பிறர் மெதுவாக வேலை செய்தால் அது பணியில் ஈடுபாடு இல்லை. நான் அதிக நேரம் தூங்கினால் உடல் சோர்வு, பிறர் தூங்கினால் காரணம் சொல்கின்றோம் அவர்கள் சோம்பேறிகள் என்று. பிறரின் குறைபாடுகளை கண்டுகொள்ள தேவையில்லை என்பது இயேசுவின் போதனை. ஒரு மனிதனின் முதிர்ச்சி தவறு எங்கிருந்தாலும் அதனை கண்டு மாற்ற முயல்வதும், நல்லது எங்கிருந்தாலும் அதனை நல்லதாக கண்டு வளர்க்க முயல்வதிலும் வெளிப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு பிறரது குற்றங்களை பார்ப்பதற்கு முன் நம்மையே ஆய்வு செய்து நம்மிடமுள்ள குறைகளை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். நம்மிடமும் நிறைய குறைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது பிறரிடம் குற்றம் காண்பதற்கு பதிலாக
நமக்கு பரிவே தோன்றும். இந்த உலகில் நாம் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்னும் முதுமொழிக்கு ஏற்ப நமக்கு தெரியாதவை இந்த உலகில் எவ்வளவோ இருக்கின்றது என்பதை உணர்ந்தால் நமது உண்மை நிலையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இவ்வுலகில் எனக்கு தெரியாதது எதுவுமில்லை என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அது நமது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவும் நமது வாழ்க்கை பயணத்துக்கு தடைக்கற்களாகவும் அமைந்துவிடும். நமது அறிவு வளர்ச்சி குறிப்பிட்ட எல்லையை தாண்டாமல் கிணற்று தவளையாகவே நமது வாழ்வு அமைந்துவிடும். நமக்கு தெரிந்ததை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதும் தெரியாததை மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்வதும் உறவு வளர காரணமாக மாறும். மற்றவர் கருத்தை மதியாமல் அடுத்தவரை குறைவாக மதிப்பிடுவது உறவுக்கு பெரிய அழிவாகும். பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். நம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கு ஒரு முன்மாதிரியாகின்றோம். அதைக் கண்டு அவர்களும் கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பும் ஏற்படலாம். இன்று இயேசு சொல்லும் செய்தி: எவரையும் குற்றப்படுத்தி பேசுவதோ தீர்ப்பிடுவதோ குற்றம் கண்டு தண்டிப்பதோ வேண்டாம். முதலில் உங்கள் கண்ணில் உள்ள மரக்கட்டையை அகற்றுங்கள், அப்போது உங்களுக்கு தெளிவான பார்வை கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். எல்லோரும் நலமான வாழ்வு பெற வேண்டும் என்று இருக்கணும். இந்த வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகள் இசைக்கப்படுகின்ற அந்த பணிசைகள் இறைவனின் மனதை தொட்டு எல்லோருடைய வேண்டுதல்களையும் அவர் கேட்டு அவர் அந்த இரக்கத்தின் கருணை மலையை பொழிந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பாமுகத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாணிமோகன் மிக்க மிக நன்றி. வணக்கம். வணக்கம். ஜெயநாதன் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் பாமு உறவுகள் அனைவருக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றியம் என்று தியானடேசம். இன்றைய நாளில் எல்லோருக்கும் ஒரு சிறப்பு நாளாக அமைய வேண்டும் என்றும் இன்றைய நாளில் உலக தலைவர் அவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் வருங்கால சிறாரின் உடல் நலனுக்காகவும் இறந்த ஆத்துமாக்களுக்காகவும் இறைவேண்டல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 23ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9091. கிறிஸ்தவ நற்சிந்தனை. எமக்கு அறிவு உண்டு என்பதற்காக அறிவினால் எல்லா காரியங்களையும் இட்ட முடியாது. அன்பு என்னும் அம்பு ஒன்று இவ்வுலகின் பல காரியங்களை ஊடுருவக்கூடியது. இன்றைய 1ஆம் வாசகம் பலருக்கு இருக்கும் குழப்பத்தை தெளிவுபடுத்துகின்றது. சில வழிபாடு என்பது சில்லறை பிரச்சினை. சிலர் சிலை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இன்று சிலத்தில் வைத்து சீர்குலைக்கின்றார்கள். சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்பதும் சுவைப்பதும் நம்மை இறைவனுடன் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. இதனை இறைவன் தருவதுமில்லை. என்னுடைய செயல்கள் எவ்வளவு சரியாயினும் அது மற்றவருடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கும் எனில் அதை தவிர்ப்பது நன்று என்று வேதம் சொல்லுகின்றது. எங்கள் தூய்மையான உணவும் வழிபாடும் மாத்திரம் நம்மை இறைவனுடன் கொண்டு சேர்க்கும் என்ற நிலை மாறி ஆழமான உறவும் நம்பிக்கையும் வாழ்வாகும் விசுவாசமும் நம்மை இறைவனிடம் சேர்க்கும் என்ற மாற்றத்தை நாங்கள் நம்ப வேண்டும். என்ற பெயர் வாங்கி இறைவனுக்கு வந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் நம்மால் கொடுக்க முடிந்தவற்றை கொடுத்து உதவினாலே போதும் என்று இயேசு இங்கு வலியுறுத்தினார். பொருட்களால் கொடுத்து உதவுவதை விட நம்முடைய நற்குணங்களான அன்பு, இரக்கம், மன்னிப்பு என்ற என்றும் அழியா குறையா இவைகளை வாரி வழங்க இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இறைவன் எல்லாற்றுக்கும் மேலாக இரக்கம் காட்டுவராக இருக்கின்றாரா? எங்கே இரக்கம் இருக்கின்றதோ அங்கே மன்னிப்பும் இருக்கும். நாம் இந்த இறைவி இயல்பு கொண்டவராக இருக்கின்றோமா? சிந்தித்தோம், செயல்படுவோமாக. இயேசுவில் இணைந்திட இறமையில் நடைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக
மானிடரே உறவினில் வளர்ந்திட உண்மையில் நிலைத்திட தன்னை தந்தவர் இறைவனன்றோ. அவர் அரசினை காண ஒன்றாய் இணைவது புது யுகம் காணும் முறையன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. நன்றி, வணக்கம். கலைவாணி. சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ஜான்சன் அவர்களே. அண்ணா அவர்கள் வணக்கம். வாங்கோ. மீண்டும் ஒரு புதிய நாளில் எங்கள் எல்லோரையும் இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த பாமோகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று திருப்பாடல் 103 இறைவசனம் 3-4. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியிலிருந்து மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். அன்பான இறை உறவுகளே, இன்று மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலை பொழுதில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இறைவனை பற்றிய நற்செய்திகளை பரப்புவதற்காகவும், இறைவனை அறிந்து கொள்வதற்காகவும், இறை அன்பில் வாழ்வதற்காகவும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இறைவன் எப்போதும் தண்டிப்பவர் அல்ல. நான் நெடுக அதை நினைத்து கொள்ளுவேன். இறைவன் எங்களை தண்டிப்பவர் அல்ல, மாறாக மன்னிப்பவர். இறைவன் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு குற்றங்களையும் மன்னிக்கின்றார். இன்று நாம் இறைவனை நாடி செல்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு காரணம், இறைவன் எங்களை மன்னிப்பவராக இருக்கின்றார். அதற்காக மீண்டும் மீண்டுமாக நாங்கள் தப்பு செய்யக்கூடாது. அது இறைவன் எங்களை மன்னிப்பார் என்ற ஒரு மனப்பக்குவம் எங்களில் வளர்ந்து விட்டால் நாம் நம்முடைய பாவங்களை நாம் ஈஸியாக செய்து விடுகின்றோம். செய்து போட்டு போய் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அது பயனற்றதாக இருக்கின்றது. நாம் ஒரு தவறை செய்தால், இன்று நாம் வீதியில் போகும்போது ஒருவர் எங்களை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ நாங்கள் அவருக்கு திருப்ப நாங்கள் அதை கொடுக்கணும் என்ற ஒரு வைராக்கியத்தோடையே நாங்கள் நடந்து செல்வோம். இல்லை என்றால் எங்கள் குடும்பத்தில் கூடி நாங்கள் பலதரப்பட்ட தப்புகளை செய்கின்றோம், பொய்களை பேசுகின்றோம், மற்றவர்களை வஞ்சிக்கின்றோம், மற்றவர்களை அவமதிக்கின்றோம், மற்றவர்களின் உள்ளங்களை நொறுக்குகின்றோம். இதற்கெல்லாம் கடவுளிடம் போய் நான் முழந்தால் படியிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுநாளும் நான் அதே தப்பை செய்வேனாக இருந்தால் கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டார். இறைவன் மன்னிப்பவர் தான். அதற்காக நாங்கள் எங்கள் பாவங்களை அடுக்கிக் கொண்டே போகக்கூடாது. அது பாவ மன்னிப்பு அல்ல. கடவுளிடம் கேட்கும் பாவ மன்னிப்பு அல்ல. நாம் நம்மளை படுகுழியில் விழுத்துகின்றோம். தப்புக்கு மேல் தப்பு செய்து, தீயவற்றை செய்து, இறைவனுக்கு பிடிக்காதவற்றை செய்து படுகுழியில் விழுகின்றோம். அன்றாட வாழ்வில் நாம் பார்ப்போமானால் ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை பொய்களை பேசுகின்றோம், எத்தனை பேரை நாங்கள் வஞ்சித்து நகைக்கின்றோம். சர்வசாதாரணமாக நாம் அதை எடுத்து போய்கொண்டே இருக்கின்றோம். அது தப்பு. முடிந்தவரை நாம் எல்லோரும் பாவம் செய்யாமல் இறைவனை பின்பற்றி, பாவத்திற்கு மேல் பாவம் செய்யாதே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதென்று சீராக் ஞான நூலில் கூறியிருக்கின்றது. அதே போல் நாங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு முடியாமல் ஒரு சில இடங்களில் அது
தடுக்க முடியாமல் செய்வது வேறை, அறியாமல் செய்வது வேறு. ஆனால் அறிந்தும் செய்யும் பாவங்கள் நம்மை படுகொலியில் விழுத்துவதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த நாளை கடவுள் எமக்கு தந்ததற்காக நன்றி கூறி, இன்றைய வெள்ளி பொழுதில் நாம் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு புனிதமான, ஒரு அருமையான புனிதமான ஒரு நாள். அந்த நாளில் நாம் எல்லோரும் மற்றவர்களை புண்படுத்தாமல், மற்றவர்களை நாங்கள் பாவத்திற்கு உட்படுத்தாமல், மன்னிக்கும் மனம் வேண்டி இந்த நாளை நாம் நல்லொரு நாளாக ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளையர் வணக்கம். வாங்கோ. இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்ல நலமாக உற்சாகமாக இருக்கிறோம். நீங்கள் நலம் தானே? நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு அப்படி முதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எங்களோட பாமூர்த்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சோழங்களையும் விசாரித்தபடி மற்றும் பாமூர்த்தி கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுனங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைஞருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தில் வாழ்த்தி கொண்டு சண்டது ஈச்சம்போட்ட வெளிப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சௌரி 601 சொல்லிக்கொண்டு வளமை போல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகமத்தில் பைபிளில் இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நேற்று வாங்கினான் 18லேருந்து 28 முடிய சின்ன ஒரு தொகுப்பாக அந்த தூதர்கள் சொல்லி நம்ம அந்த லோத்து இந்த குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போய் இந்த மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்ல, அப்போ லோத்து சொல்கிறார் இந்த மலைக்கு என்னால் தூரம் இதுக்குனால போக முடியாது, கிட்ட பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்து பேர் சோவார், அந்த இடத்துல போய் நான் போக மட்டும் இந்த பூமியை அழிக்க வேணாம்னு சொல்கிறார் அந்த தூதர்கிட்ட. அவர் அதை ஒத்துக்கொள்ளினோம். அப்போ அந்த இடத்துல லோத்து தன் குடும்பத்தில் போய் சேர்றார். போய் சேர்ந்து அங்கே விரிக்கைக்கிற சூரியன் உதிக்குது. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து சோதோமுக்கு மேலே பரலோகத்தில் இருந்து கர்த்தர் இருந்து அங்கிருந்து மேலே இருந்து கர்த்தர் வானத்திலே இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் அனுப்பி அந்த கிராமத்தை அழிக்கிறார். அந்த பெரிய சிட்டியை சோதோம் குமாரான சிட்டியை அழிக்கிறார், எல்லாம் வச்சுக்க பண்ணி அழிக்கிறார். அந்த பட்டணங்கள் முழுவதும் எல்லாம் சம பூமி, அந்த பட்டணத்தில் உள்ள குடிமனைகள், அந்த பயிர் வகைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சுது. அப்போ லோத்தின் மனைவி மட்டும் அதை பின்னிட்டு பார்க்குறான். ஏற்கனவே 18ஆம் அதிகாரத்தில் அந்த தூதர்கள் சொன்னவில் அந்த பூமியை அழிக்க போகிறோம், அந்த இடத்தை அழிக்க போகிறோம், ஒரு தினம் பின்னிட்டு பார்க்கப்படான்னு சொன்னவில் 18ஆம் அதிகாரத்தில். ஆனால் அந்த லோத்தின் மனைவி மட்டும் அந்த இதில் பின்னிட்டு பார்க்குறான். ஏனெண்டா தாங்க வாழ்ந்த பூமி, தான் வாழ்ந்த இடம், வீடுகளை பின்னிட்டு பார்க்குறான். அந்த ஆசையில் அந்த பார்க்கல அந்த நேரத்தில் உப்பு தூணா போயிட்டான். அவன் மட்டும்தான் பின்னெடுத்து பார்க்குறான். லோக்கில் மாதிரி பின்னிட்டு பார்க்க அந்த டைமோட அவன் உப்பு தூணா போகிறான். அது பிறகு விடியம் ஆபரகாம் எழும்பிப்பு அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த சோதம் கொம்பராவில் அங்கே ஒரே அந்த பூமி முழுவதிலே ஒரே புகைக்காடாக இருந்ததுன்னு சொல்லி அப்படியே முடிஞ்சது. இன்றைக்கு சகோதரி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1லிருந்து 10 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கு சூருக்கும் நடுவாக குடியேறி கோராரூரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே.
உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவளிடத்துக்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் என்னைச் சேர்ந்த யாவரும் சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு காலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேசரேயும் தீரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நேசரேயும் தீரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேயும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து என் உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அன்பான தகப்பனே, எனக்கு மீண்டும் முறை கொடான கொண்டு நன்றிகள் சொல்லிக்கொண்டு தகப்பனே, எல்லா குடும்பங்களும் தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான தகப்பனே அற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொரு அனுப்பி ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் அனுசரித்தோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பெரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்கணும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ
கொள்ளை நோய்களோ அணுகாவணும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் இவர்களால் மூடி அவருடைய பாதுகாப்பாக எடுத்தவனை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் இயேசப்பாவுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றி அளித்துக் கொண்டு தகப்பனே சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் நல்ல குழந்தை ஞானத்தையும் பலத்தையும் சோத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவர் கைத்தையும் சகலவற்றையும் ஆசீர்வதிங்க. கூட விழுந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே சோத்திரம் மற்றும் தகப்பனே பாமோத்தில் கடன் சிறப்பிக்கிற குழந்தைகளினதும் மற்றும் உலகளா ரீதியில் தேவை குழந்தைகளினதும் நரம்பு மண்டலங்களை சப்பா நீங்கள் தொட்டு சோப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அவர்கள் கைது செய்வான் சகலவற்றையும் நீங்கள் அவரோட கூடவே இருந்து அணுவினாடியும் அவரை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்த ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே சோத்திரம் மற்றும் தகப்பனே இவரது பெற்றோர்களுக்கு அணுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நிறைந்த ஞானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து வளர்த்து பாதுகாக்க நன்றி தகப்பனே. குழந்தை கூடவே இருந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சோத்திரம் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. மற்றும் வைத்தியசாலையுள்ள நோயாளிகள், தேகவும் உள்ள நோயாளிகள், வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற நோயாளி எல்லோருக்கும் சுகம் அளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகப்படுத்த வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா. சோத்திரம். கொடிய நோய்களினால அல்ல மக்கள் நீங்க பார்க்குறீங்க ராஜா. அவர்கள் தங்களது வாழ்நாட்களில் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்துங்க ராஜா. அதுக்காக கோடி அப்படி நீங்க சுகப்படுத்தி புறமைக்காக கோடி நன்றி, சுகம் கொடுத்தமைக்காக கோடி நன்றி ராஜா. எல்லாவற்றை பாவங்களை மன்னிக்க ஆசீர்வதிங்க சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோத்திரன் தகப்பன். குடும்பங்களின் நிறைவா ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அவரோட கூடவே இருந்து அணுவினாடியும் அணுதினமும் அவளை ஆசீர்வதித்து ரெண்டு வழிநடத்தணும்னு சொல்லி இயேசப்பான எடுத்துக்கொண்டு சகோதரி விடவர்றன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. வணக்கம் தோமலரக்கா, வாங்கோ. என்னாச்சு? வணக்கம் பாணி. இந்த சூம் வேலை செய்ய மாட்டேன்னு எல்லாம் நிப்பாட்டி திருப்பி போட இப்ப கடவுள் என்று வேலை செய்துவார். கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு உங்கள் பொது சிந்தனை எப்படின்னா இதுவாக இருந்தது. இது நினைக்கிறேன் அந்தரப்பட்டுட்டேன். எதுக்கு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் சூமா போடுறதானே தொடங்க 8:50 அப்படி போட்டிருப்பேன். சுத்தி வேலை செய்ய மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு அடிச்சு பார்த்துட்டு சரி எழுதி விடுவோம், எழுதி விடணும். ஓகே, நான் இப்போ பார்த்தேன் என் ஃபோன் அங்கே இருந்தது மற்ற ரூமில். ஓகே, பிரச்சனை இல்லை. நான் உற்சாகம் அதுவே காணும். ஓகே, உற்சாகம். நன்றி நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகிறது. நன்றி. மும்மத சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். பொது சிந்தனையில் இருப்பின் உறவுகள் தந்து செல்லலாம். எழும்பியவர்கள் ஒரு முறை வந்து வணக்கம் சொல்லலாம். யாரும் சொல்ல போறீங்களா? பொது சிந்தனை. சரி வாணி, நான் ஒரு பொது சிந்தனை அன்று இல்லை, நான் என்னுடைய மனதில் தோன்றின விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு மன்னிப்பை பற்றி வாசிச்சிருந்தேன். அப்ப வாசிக்கும் போது அதை சொல்லி நான் திரும்ப பாவம் செய்யாமல் இருக்கவனும் பாவத்தை பற்றி வாசிச்சிருந்தேன். நான் பாவம் செய்யாமல் இருக்கணும், பாவம் செய்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் பிரயோசனம் இல்லையா? உங்களுடைய கருத்து எப்படி? உங்களுடைய கருத்து என்ன? பாவத்தை செய்து நாங்கள் இறைவனிடம் நெடுகவும் மன்னிப்பு கேட்கலாமா, அல்லது இந்த பாவம் செய்யாம இருக்க நாங்கள் முயற்சி செய்யாம இருக்க மாட்டோம்? யாருமே இதுல நான் பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது, அது பொய்யாக. இல்ல அது சரி, நீங்க சொல்றப்ப எல்லாருமே பாவத்தை செய்தாங்களா, ஆனா அதை திருப்பி நாங்க செய்ய அது கேட்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏனண்டா இப்ப கேட்டுட்டு திரும்ப நாங்க செய்ய போறோம்னா ஏன் கேட்கிறோம்? இப்ப நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் தானே சொல்லி சொன்னார், நாங்க அப்படி இல்லை, அதான் உண்மை. இப்ப சிந்தனையில எழுதி இருக்கின்றதுக்காக சொல்லி போட்டு நான் போய் சொல்ல இயலாது. நான் சிந்தனை மாதிரியே இருக்கிறேன்ட்டு
நோவே. சிந்தனை மாதிரி திரும்பி இல்ல. திரும்பி செய்யக்கூடாது ஒரு பாவங்களை. நாங்கள் ஒருக்கா செய்யலாம்னு, ஆனால் திரும்பி திரும்பி மன்னிப்பு கேட்கலாம். மனித ஆண்டவரும் இந்த முறையும் சொல்லி கொண்டு இருந்தா என்னண்டு மன்னிப்பு கொடுப்பார். பலவீனமான மனிதர் பலவீனமா. அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து பேதுரு கேட்டார் அங்கே இயேசுவிடம், ஆண்டவரே நான் எத்தனை முறை என் சகோதரர் எனக்கு குற்றம் செய்த நான் எத்தனை முறை மன்னிப்பேன்னு சொல்ல, மன்னிப்புக்கு அளவே இல்லை, 7 தரம் 70 முறை. அப்படின்னா அளவு கணக்கு இல்லாத அளவுக்கு நீ எத்தனை முறை மன்னிச்சுக்கொள். 7 தரம் இல்ல 70 முறை நீ மற்றவர்களை மன்னிச்சுக் கொள்ள, மன்னிப்பு கேட்காதே என்று சொல்லி. மனிதர் பலவீனர். அதுக்காகத்தான் எங்களுக்கு நல்ல இந்த மார்க்கங்கள் தந்திருக்கிறாங்க. இந்த மார்க்கங்கள், இந்த வழி மதங்கள் எல்லாம் நல்ல அறிவுரைகளை தந்திருக்காங்க மனிதருக்கு. இந்த ஒருத்தர் மனம் நோக்கி அவர் எவ்வளவோ பாவத்தை அள்ளி எடுக்கிறாருன்றது வரும். ஒருத்தர் மனம் நோம்படி ஒருத்தர் செய்கிறாருண்டா, இவர் நினைக்கிறார் என்னவோ நான் வேணுமென்று செய்த ஆட்ட அப்படி அந்த மாதிரி. இவர் உண்மையிலே அந்த மனநோ அது எங்களுக்கு இல்லை. அந்த நோ அவருக்கு தான் போய் அது சேரும். அந்த பழி பாவங்கள் அவர் தான் சுமக்கிறார். நச்சதியில நான் இன்றைக்கு வாசிச்சது, இன்றைக்கு நான் ஒரு சோர்வில் இன்றைக்கு படுத்தா எனக்கு சரியான அசதியா இருக்குது, நான் படுத்து நித்திர கொண்டுட்டேன் என்று சொல்லுவோம். மற்றவங்க படுத்தா சொல்லுவோம் அவங்களுக்கு சோம்பரி, அது அவங்க சிந்தனை இல்லை, அப்படி அப்படியே வந்தது. அப்ப எந்த அம்மா உண்ட அம்மா சும்மான்னு சொல்வார்கள் தானே, அது போலதான் இது. நான் செய்தா அதை எனக்கு நான் அதை பெருசுபடுத்த மாட்டேன், இன்னொருத்தர் செய்தா தூக்கி பிடிச்சு கதைக்கிறது. அப்படித்தான் சோம்பரின்னு சொல்ல மாட்டோம், சும்மா உள்ள கழுதையும் சேர்த்து சொல்லுவோம். வந்து என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நான் அல்லது சும்மா உள்ள எருமையும் சேர்த்து சொல்லுவோம், அது அல்லது சும்மா உள்ள நாயையும் சேர்த்து தான் சொல்லுவோம், சும்மா சொல்ல மாட்டேன் சோம்பரியான்ட்டு. என்ன சொல்லுவோம் சொல்லி சொன்னா இவர் போய் சொல்றேன் அதையும் சொல்லுவோம், போய் சொல்லி கொண்டு மூடி படுத்து கொண்டு இருக்கிறார். மற்றவங்க நான் செய்தி போட்டு நான் அவதான் என்ன கூப்பிட்டா நான் போனேன் ரெண்டு சரி மற்றவங்கள தான் சாப்பிட்றவே ஒழிய எங்களை நாங்கள் ஏன் நான் செய்தேன்னு நினைக்கிறது இல்லை. மற்றவங்களை சேர்த்து தான் அதில் எங்களோட இணைச்சி அவங்களையும் குற்றவாளியாக்கி நாங்கள் எங்களதை நாங்கள் சமாதானப்படுத்திக்கொள்ள நினைக்கிறோம். நாங்கள் என்ன அதான் மனிதன், அதுதான் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் சொல்கிறோம். என்னத்துக்கு சொல்கிறோம்னு நினச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ஒரு சின்ன விஷயத்தையாவது எடுத்து திருந்தணும் தான் நான் இல்லை. தெரியாம செய்கிற பாவம் இருக்கு, நாங்கள் தெரிஞ்ச செய்கிறோம் தானே. ஒரு இல்லையான்னு வந்துட்டுது வீட்டுக்குள்ள, ஒரு கரப்பத்தம் பூச்சி வந்துட்டுது, அதை நான் கதவை திறந்து விடுறேன், அது ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளால வருது அந்த இல்லையான்னு, சரியா, ஒரு சின்ன விண்டோ, அவருக்கு எல்லா கதவையும் திறந்து விட்டாலும் போக மாட்டார். அப்படிப்பட்டவரை இப்போ என்ன செய்யணும்? ஒருத்தர் 4 நாளாக இரிட்டேட் பண்ணி கொண்டு, பாவம் அதுக்கு கண் பார்வை பிரச்சனையா அல்லது என்னன்ட்டு விடாங்கல்ல, அப்படியே சுற்றி அந்த ரூமுக்குள்ளேயே. அப்போ நாங்களும் அந்த கதவை திறக்கிறோம் இந்த கதை திறக்கிறோம். அப்போ வீட்டிலேயே சொல்லுவார், அது சின்ன ஓட்டக்குள்ளான்னு வாரார், அதுக்குள்ள போகலாம் தானே, இவ்வளோ கதவை திறந்து வச்சு மாதிரி போக மாட்டாரண்டா, இனி அவருக்கு சாவுதான். அப்போ கடைசி அடிச்சு தான் ஜா காட்டினது பாவம் உண்மையிலேயே. ஆனால் அது போக மாட்டேன்னுது, அது படுத்துன அந்த சவுண்டு, அவர் சவுண்டு அதுதான் இரிட்டேட் பண்றது. அந்த சவுண்டு காதுக்குள்ளே வந்து நின்று கொண்டு சாப்பாடு பிள்ளை நின்று கொண்டு கொடுத்தன ஒரு ஆட்டி, அதோட பெருசு, அது சின்னனும் இல்லை. அப்போ அது தெரிஞ்சா எனக்கு அது பாவத்தை செய்கிறேன், சொறி என்னப்படான்னு செய்கிறேன், ஒரு எலியையும் அடித்து போட்டு சொறி பிள்ளையார் அப்போ நேற்று நாங்கள் கொடுக்காந்து மட்டத்தில் கண்டா அடிக்கத்தானே பார்க்குறாங்க. அப்போ தெரிஞ்சுதான் பாவம் செய்ய ஒன்றும் செய்யலாது, ஒன்றும் செய்யலாது. எங்களை அது தீண்ட வரதே இல்லையே, இப்போ இலையெல்லாம் ஒன்றும் செய்ய போகிறல, அதனாலேயும் ஒரு டிஸ்டர்ப் தான். அது சாப்பிடங்கள் எல்லாம் அந்த சாப்பிட பிள்ளை எல்லாம் நிற்க கஷ்டமா இருக்கும். என்ன அது அப்படி. வாங்க ஜெயமலர் அவர்களே, வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும். நீங்க இல்லையான மாதிரி நான் நேற்று ஒரு நுழாம்பு ஒன்றை செய்தேன். நான் அது பெரிய அந்த ஆண் நுழாம்பு பெருசு இல்ல, பெரிய செட்டியோட அது இதுக்கு பாத்ரூம் வருதா ஒரு அந்த இங்க இருந்து வந்துட்டுது. ஓகே, ஆண் நுழாம்பு வந்து பெருசு கொஞ்சம், அது பார்க்கவே பயமா அது பறந்து அடிச்சுக்கணும். அங்கே அப்ப நானும் அதை வெளியில அப்ப ஜன்னல் திறந்துட்டு இருந்தது, அதுக்குள்ளால கொண்டு வந்து விட்டேன் வெளியில போன்னு சொன்னா, அது கடைசி மட்டும் மங்கால போகல, கடைசியா அடிச்சுதான் கொண்டது. ஒன்றும் செய்யல, அது அடிக்கல, அது சும்மா தட்டவே தாங்கல விழுந்து போச்சு. அது இந்த செட்டை பேர அந்த பிட்டுசு அப்படியே கீழே விழுந்துட்டு. இல்லையான நீங்க தட்டி விழுத்தி பாருங்க, செத்த மாதிரி கிடக்கும். படுத்துக்கிட்டு இப்படி கீழே கரண்ட் பிடிக்கிறதால பிடிச்சாலும் நாங்கள் அப்படி ஒண்ணு வெளியில விட்டோம்னா பறந்து போயிடும்.
அது அது கொஞ்ச நேரம் தான் கரண்ட்ல நிற்கும். கண்ணேரம் பிடிச்சோன்னு தான் செத்துடும். நாங்கள் அப்படியே பிடிச்சோடனே வெளியில போய் தட்டி விட பறந்துட்டு போயிடும். அது நல்ல அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ மட்டும் வந்து தண்டுட்டு தான் நிக்கிறேன். நான் காணையில இப்ப சத்தத்தை காணையில. எனக்கு சத்தம் போடாம இருந்தா ஓகே. அதுதான் பிரச்சனை. அவர் சவுண்டு யாரு போட சொன்ன? சவுண்டு பாட்டிய சவுண்ட் போட்டு ஒன்று தெரியும் வேறு அதுக்குள்ளால. அதான் எரிச்சல் வர்றது. அது துவையால் துடைச்சி இந்த சின்ன துணியால் தான் தட்டுறது. தட்டினாலும் போகாது. அப்புறம் அந்த இது அடிக்கிறது இருக்குது தண்ணியில அடிக்கிறது. வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன செய்யறது, டக்கண்டர் இந்த ஸ்ப்ரே இருக்குது அடிச்சு விடுவேன். ஸ்ப்ரே அடிச்சு விட்டா அது விழுந்து செத்துடும். ஓகே ஓகே. இல்லையா கடைக்கு வந்து எனக்கு எரிச்சலா இருக்கும். நான் ஸ்ப்ரே அடிச்சு அது ஒரு இடத்துல நின்றா தான் நீங்க அடிப்பீங்க. அது அடிக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு இடத்துல போய் நாம இருக்கிற இடத்துல இருந்து அடிக்கிறோம்டா வராது. அந்த மனத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு வராது. அப்ப நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அப்ப ஒன்றும் செய்யலாது. சிந்தனை சொல்றான் தான், பாவம் செய்யாத, நீ தூங்குற, நீ சோம்பேறி, உனக்கு உடல் அசதி, நீ போய் சொல்ற எல்லாமே பாவம் செய்யாம இருந்தா அவர் மனுஷனா இருக்க முடியாது. அவர் கடவுளாவே இருப்பாரு. எந்த ஒரு பாவம் செய்யாம இருந்தா அவர் மனுஷனா இருக்க இது இல்ல. அவருக்கு பெரிய பெரிய பாவங்கள் செய்யாம இருக்கலாம். ஒரு தடவை பற்றி கூறாமல் இல்ல செய்யாம இருக்கிறோமாண்டா தானே. அதுவும் சரி, அதுவும் செய்யாம இருக்கிறோமா? ஏதாவது ஒரு நொடுக்கு எடுப்பட்டும் என்ன? இப்படித்தான் நல்லதோ ஒரு இது செய்தாலும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு கண் உறுத்தி கொண்டே இருக்கும். என்னத்தை சொல்றது? வாய் நொடுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைய சொல்லணும். அதுக்குள்ள சொல்லி அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை எப்படி ஹர்ட் பண்ண வைப்பேன். நம்மளோட பிள்ளை ஏதாவது பிள்ளை செய்தா அதை அடக்கணும். நம்ம மறைச்சிடுவோம். பக்கத்து வீட்டு பிள்ளை என்ன செய்தா பாரு இந்த பிள்ளை ஆடுற ஆட்டத்தை பாரு. ஆனா அதை விட நம்மள பிள்ளை கூட ஆடும். அதை சொல்ல மாட்டோம். பக்கத்து வீட்டு பிள்ளை அந்த பாரு அவனோட கதைக்குதான், அங்கே போகுதான் பாவம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாங்கள் அது ஒரு நமக்கு ஒரு டேஸ்ட் மாதிரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு அப்படி கதைக்கிறதுல. நம்மளை கதைக்க வச்சு மற்றவங்களை கதைக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. என்ன மனிதர்கள் பலவீனர்கள் தான் பாவம் செய்கிறது. எல்லாரும் தான் பாவம் செய்யணும். சொல்லாதத சொன்னு சொல்றதுதான் பாவத்திலும் பாவம், பாவத்திலும் பாவத்திலும் பாவம். அவர்களுக்கு எங்க போனாலும் எதுவும் கிடைக்காது. உண்மை இல்ல. அது மனம் அங்க சொல்லப்படுது. அது சாவான பாவம். என்ன பாவம்? மன்னிக்க முடியாது. அவங்கள கொண்டு போய் நாங்கள் சொல்ற சாவான பாவம். அந்த ஜனங்களை பாம்புக்குள்ள மட்டுமில்லை, நெருப்புக்குள்ள மட்டுமில்லை, அதையும் தாண்டி எங்கேயாவது போடணும் அந்த பாவத்தை. உண்மையா பாவம் செய்தா கட்டாயம் நாங்க ஃபாதர்கிட்ட போய் கவுன்சம் பண்ணிட்டு தான் நாங்க கோவிலுக்குள்ள சட்டசாலை எடுக்கணும். அதையும் விளங்காது அதுக்கு. அது சொல்றதையும் இந்த ஒழுங்கா சொல்லாது. அப்படியே கதையை அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு தானாக கிரியேட் பண்ணி கதை சொல்லி அந்த குடும்பத்தை அப்படி பிரிக்கிற பழக்கங்கள் கொஞ்சம் பொம்பளை இருக்குது. ஜென்ம பாவம் சாவான பாவம். ஜென்ம பாவம் சொன்னா சின்ன செய்கிறது, பொய் சொல்றது, சின்ன பொய், அம்மா அப்பாவுக்கு பொய் சொல்றது, சின்ன பிள்ளை சொல்றது. அதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கணவன்மார் 2 பேர்ல இருக்கணுமல்லோ. காவடி ஆடவர் பாருங்க, அவங்கள தூக்கு தண்டனைக்கு பங்கார போடணும் தூக்கி. குடும்பங்கள்ல இருக்குது. இது இருக்கிறபடி தான் நான் சொல்றேன். குடும்பத்துல ஒன்று பிரச்சனை என்ன அது எங்களுக்குள்ள நாங்க சொல்ல பண்ணுமே தவிர அங்க அவர்கிட்ட உண்டா சொல்லி நாளா சொல்லி அவர் போய் திரும்ப சண்டை பிடிச்சி திரும்ப அந்த குடும்பத்தை. ஆனா தங்களோட குடும்பத்துல எதுனால தான் சொல்ல மாட்டேனோம். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரோட குடும்பத்துக்குள்ள தாண்டி வைக்கிறது. பொறாமை இருக்குது. அது பெரும் பாவம். அது பெரும் பாவம். பெரும் பாவம் பொறாமப்படுறது. ஒரு தடவை பார்த்து நீ பொறாம கொஞ்சம் ஓகே. ஜெயபாவர்கள் தான் சொல்லணும். அவரை நீதிபதியா இருக்கிற ஜெயபாவர்கள் தான். இப்ப அது கொஞ்சம் பரவாயில்ல. அது மனுஷத்தன்மைதான் ஒன்று வர. அது கூடாது. என்னால முடியாத ஒன்று ஒருத்தன் செய்த நானே என் பொறாமப்படணும். இல்லாத பொல்லாத சொல்லி ஆக்களை மூட்டி கொடுத்து பகைகளை உண்டாக்குறதான் பெரும். அதுதான் பெரும்பாவம் மட்டும் சொல்ல வரேன். பொறாமப்படுறது நல்லா இருந்தா நாங்களும் அவர்களை பொறாமப்பட்டுருக்கிறார். எங்கட பலவீனத்தால அதை நாங்க போறோம். அது பெரிய பாவமா பாவம் தான். அது கொஞ்சம் மன்னிக்க கூடிய பாவம். நாங்களோட ஆசை வேறாசை தீரும் நன்றும் பிறர் தர வாரா. ஆகவே பொறாம எங்களுக்குள்ள வந்து அதுவும் பாவம் தான்.
நாங்க சொல்றோம் பாவத்துக்காக போறாம இல்லை அதான் என்னால் முடியாதோண்ட இன்னொருத்தர் செய்யக்கூடாது நாங்கள் போகிறோம் அப்புறம் நினைக்கிறேன். ஜெயஜி வாங்க வணக்கம். உற்சாமன வணக்கம் பாணியக்கா. இணைந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கத்தோட இன்றைக்கு நானும் பாவ இணைந்திருக்கேன். புண்ணியம் வாங்க வஜிதா சொல்ற மாதிரி ஆமா. அது ஆறு பாவம் பாம்பு கூட செய்யறாரு, போறது. தண்டனை கிடைக்கும் தானே வாணியக்கா. ஆ தண்டனை கிடைக்கும் தானே. ஓ எப்படி இப்ப இன்னும் ஒருவர் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் தானே 10 எத்தனை வருஷத்துக்கு பிறகு 15 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் ஓடி தெரிகிற ரோட்டு வழியே. உதாரணம் ஆ உலங்கையில நடக்குது தானே அவர் செய்ததுக்கு. அப்ப கடை கேட்டாலும் இப்ப கடவுள் பாருங்க இப்படி கர்மா கொடுக்குறாங்க. கர்மா கர்மாவா அந்த கர்மா கர்மாவா நீ இது கர்மா. ஆனா இந்த செய்யாத சில பேர் அப்படியே இருந்தும் நல்லதா போய் சாவினமே இப்பதான் சாவு மட்டும் நல்லா இருக்கிறேன் தானே அப்படி செய்தவே. அது சில பேர் கர்மா கிடைக்குது. மறு உலகில் இருக்கு சில நேரம் வேண்ட பிள்ளைகளுக்கு வரும்போது தெரியல. ஆனால் தகப்பன் எவ்வளவோ செய்துட்டும் இல்ல ஆனால் சாவு மட்டும் நல்ல வடிவா இருந்து சாராம அதான் அது அந்த பாவியே அதுலயே சுட்டரிச்சிருக்கணும். அது பிள்ளைகளுக்கு ஏன் தானே பிள்ளைகளை அந்த அனுபவிக்கணும் பாவங்கள். பிதாக்கள் செய்யறது வந்து பாவம் வந்து அது 3 நாள் தலைமுறைக்கு புள்ளி நட்டாம் கத்துறது. இல்லையே அது ஏன் அப்படி கொடுக்கணும். அது பிள்ளை அது போல பைபிள் இருக்கு வசனம் வாதி காட்டுறேன். நீங்க வாசிக்க வேண்டாம் மாணவர்களே. அது முதது சொல்றது மாதா திட்டு மக்களுக்கு சொல்வார்கள். நீ திட்டுற திட்டு உன்ற பிள்ளைகளுக்கு ஏன் அப்படி உரியாக்களுக்கு கொடுங்களேன். மாலன் என்ன செய்தா அவருக்கு தண்டனை கொடுங்க. அப்படி கடவுள் செய்கிறாரு. ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பைபிள்ல எல்லாம் சின்னத்துல இருந்து அப்படி எல்லாரும் தான் போதிக்கப்படுது. நீ செய்யறது உன்ற பிள்ளைய பிதாக்கள் செய்யறது அது அது நன்மையும் சரி தீமையும் சரி. நன்மை ஏற்றுக்கொள்ளலாம் சரி. அவங்க செய்யறது நாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. தீமை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னொன்று இருக்குது. நன்மை செய்யறோம் நன்மை செய்து கொண்டே இருங்கள், தீமை செய்கிறார்கள் தீமை செய்து கொண்டே இருங்கள். ஜட்ஜ்மெண்ட் டேயில அவைகளுக்கு தக்க பதில் இருக்கு. அவை விஷயத்து நன்மைக்கும் தீமைக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேயில இருக்குன்னு சொல்லி அதுவும் இருக்கு வசனம். செய்து கொண்டே இருங்க. என்னமோ ஆனா இப்ப இந்த யூரோப்பாவில நடக்கிற பிரச்சனையில பார்த்தா இந்த டீச்சரை அன்றைக்கு ஒரு எங்கட இடத்துல போன வெள்ளிக்கிழமை ஒரு 17 வயது படியும் குத்தினான் அப்படி செய்தான். நான் என்ன நினைக்கிறேன்டா அந்த அவனுக்குரிய தண்டனை இந்த உடனேயே கிடைக்கப்பட வேணும். அப்படி பார்க்க போய் இந்த அரபு நாட்டுல நடக்கிற சில தண்டனையும் சரியோ மனதில் சரிதான். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் 47 வயது ஆசிரியரை கத்தியால 3 தரம் 17 வயது படியும் குத்தி இருக்கண்டா. அவர் 18 ஆகலைன்றக்காக அவருக்கு தண்டனை கொடுக்க அவருக்கு சொல்லுவாங்க. அவருக்கு டிப்ரெஷன் மனநோய் அதுல இருந்து இது என்ன நடந்த ஒரு 23 வயது பிள்ளை பொலிசுக்கும் அறிவிச்சிடுது. அவன் பின்னுக்கு வாரான்னு சொல்லி பொலிஸ் வாரத்துக்குள்ள அவன் குத்திட்டு போயிட்டான். ஐயோ பொலிஸ் வர பிள்ளை செத்து போய் கிடக்கு. ஐயோ 23 வயது. அப்ப தொடர்ந்து இருக்கிறான் அந்த பிள்ளைய. அப்படியே பின்னுக்கு வாரான்னு சொல்லி அவ அறிவிதான் இருக்கிறா பயத்துல. பொலிஸ் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவன் குத்திட்டு போயிட்டான். அவனுக்கு முழங்கி இருக்கும் பிள்ளை போன்ல வேற. அதே ஆள் 2 பேரை செய்திருக்கான். முதல்ல ஒரு ஆளுக்கு செய்துட்டு பிறகு 2வது ஆள். வாணி எங்கட இடத்துல ஒரு தமிழ் படியன் ஒரு குறுகிக்கார பிள்ளைய லவ் பண்ணினான். ஏதோ அந்த பிள்ளை வீட்டுல பிரச்சனை கொடுத்துட்டாங்க. நாங்க அப்படி கட்டக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பிள்ளை விட்டுட்டு இவன் யூனிவர்சிட்டி இன்னொரு இடத்துல படிச்சுட்டு அவளுக்கு போன் அடிச்சு நான் அவனை சந்திக்க வேணும்னு சொல்லி வர சொல்லிட்டு அந்த பிள்ளைய அவன் குத்தினவன் எங்கட தமிழ் படியன் லவ்வுக்காக குத்தினவன். அப்ப அவர் இப்ப வெளியில நிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஏதோ அந்த தப்பிட்டு ஆனா ஏதோ பிரச்சனை. ஆனால் இது எங்கட ஆக்கலன்றதுக்காக நாங்க சரி என்று சொல்றதா? இது என்ன பிள்ளையான ஒரு விஷயம்? லவ்வுக்காகவும் பள்ளிக்கூடத்துலயும் போய் ஒரு உயிரை எடுக்கிறது. அப்படி பார்க்க போய் இந்த அரபு நாட்டுல கொடுக்குற தண்டனை சரி என்றுதான் எனக்கு தோணுச்சு. ஆனா சரியா இருந்தாலும் அவங்க திருப்பி செய்தோன்னு தான் இருக்கிறாங்க. அவங்களை கைய விட்டினா தலைய விட்டினா குற்றம் வருது. அதுதான் குற்றம் குறைவாக இருக்கின்றது. அந்த நாட்டுல சரி. ஆனா அதே மக்கள் பல இடங்கள்ல அவ்வளவு செய்கிறார்கள் தானே. வெளியில வந்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டபுளா எல்லாம் செய்து தெரியும். அந்த நாட்டில அந்த குற்றங்கள் குறைவதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுப்பதாலதான் குறைவாயிருக்கு. இல்ல முழுதா இல்லை என்று சொல்லல, ஆனா குறைவாக இருக்குது. ஆனா இத்தனை பேர் அதால ஏமாற்றப்பட்டார்கள். மற்ற நாட்டுல இருந்து போறார்கள். அங்க இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. வேலைக்கு பணி பண்ணா அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வரீங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கல தங்களுடைய ஆக்களுக்கு.
அது சங்கடையா கடை கொடுக்க மாட்டேன். அது இப்ப மாறி இங்கெல்லாம் கொடுக்குறான். இப்பதான் அப்படி பிள்ளை ஒரு செய்து பொம்பளை 3-4 கல்யாணங்களை முடிச்சு கொண்டு இந்த இருக்கிற வேளார பிள்ளைகளையும் படிப்பெண்களையும் போகிற பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது நிறைய நடந்தது. நிரம்பாகுது. அதுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு. அவர்களுக்கு கொடுக்கல. இவையில தான் சாட்டி மற்ற பக்கத்துல மாட்டி விடுறது. ஆ, ஓ அதுதான் உண்மை. அதுதான் அந்த உண்மை. ஒரு ஆனா பிள்ளையோட கண்டனி மூச்சடைச்சு குழந்தை செத்தாக்கு எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டது. அந்த பிள்ளைய பப்ளிக்ல வச்சு தலை கல்லால் இருந்து தலை வெட்டினாங்க. ஆ, ஆ. இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த மன்னிப்பை கேட்ட தாயானோட மன்னிச்சிருக்கலாம் தானே. அதான். அது மூச்சு திணறினது பால் வரைக்கைக்குள்ள மூச்சு திணறிட்டு பிள்ளைக்கு. அவள் தற்கொலை செய்து பிள்ளைய அதை கொலை செய்து விட்டாள்னு தானே அந்த இது கொண்டு போய் இப்போ பப்ளிக்கில் வச்சு கல்லால் எறிஞ்சு விட்டு தலையை வெட்டினாங்க. சுற்றி வர வாளோட நுட்கி படம் எல்லாம் போட்டிருந்தார்கள். அதெல்லாம் பெரிய அநியாயம். என்ன மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதான். அப்படி நிறைய இதுவும் நடக்குது. அதுவும் அங்கே நடக்குது. அரேபிக் நாடுகளை விடுங்க. அது இருந்தா எல்லாம் ஏமாங்கள்ட்ட இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வணக்கம் சொல்லியாக்கா, வாங்குவோம். குட் மார்னிங். மணி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். பொது சிந்தனை. ஏதாவது பொது சிந்தனை இருக்கா? ஏன் அவரு நிற்கிறாரா? கொஞ்சம் கதைக்க விடலாம். படக்க போகணும், ஜெயமோகன் படக்க போகணும். சரி, வாங்க, வணக்கம். போட கொண்ட தூக்கியா? இல்ல நீங்க கொலைய பற்றி எல்லாம் கேக்குறீங்க. பாவத்தின் பாவம் மட்டும் சொல்றோம். கடவுள் படைச்ச படைப்பு அதை கொலை செய்தா அது பாவம் தானே. இப்ப கொசு உங்களுக்கு அரியணம் தருது, வில்லியான் அரியணம் தருதுன்னு போட்டு அதை கொல்லுறீங்க. இல்ல, அதான் சொல்றோம், பாவம் தண்டு. கொல்லத்தானே வேணும். அதே நேரத்துல ஒரு மனைவி கணவனுக்கு அரியணமா இருந்தா கொல்றீங்களா? அல்லது கணவன் மனைவிக்கு வந்தா மனைவி கணவனை கொல்ல வாயால சொல்றாங்க, அடிச்சு கொல்ல. வணக்கம் வணக்கம் ராணி ஜெயம் விட்டலன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நீங்க தான் நாங்க அரியணம் கொடுக்குறீங்க. செல்வி இப்ப அந்த சும்மா இருக்குது லெஞ்சால எந்த பக்கத்துக்கு வர அவருக்கு பிரச்சனை இல்ல. அவர் என்னதுனாலும் அங்க அவர் ஒரு காதல கேட்டாங்க, மற்ற காதல விட்டுட்டு தானே அடுப்ப கூட்டி அந்த வாழ்க்கைய ஓட்டும். இருக்கிறதும் தெரியாது, படுக்கிறதும் தெரியாது. இது இந்த பக்கம் மாறிய இல்ல. உதாரணம் சொல்லக்கூடாது. இல்ல அது ஆண் கொசு. இல்லையானோ இன்னொரியா இப்ப கோப்பியை ஊத்தி வச்சிருக்கிறீங்க, இலியான் விழுந்துட்டு நீங்க இன்னொரு இலியான் வரைக்கும் என்ன செய்வீங்க? அடிக்கத்தானே வைப்பீங்க. ஐயோ இந்த கோப்பியை இந்த இலியான் என்னோட வீணாக்கி போடுது, இன்னொரு இலியான் வருதுன்னா அவர் சொல்றாரு. இப்ப என்னண்டா, நீங்க இலியான் அடிக்கிற மாதிரி வீட்டுல எத்தனையோ பெருச்சாலிகள் தெரியுதே, அடிச்சு சாக்காட்டுறீங்களோ. அதுக்கும் உயிர், இதுக்கும் உயிர். மனுஷர் பகுத்தறிவுள்ளவர்கள், மனுஷர்கள் பகுத்தறிவுள்ளவர்கள், இது 5 அறிவுள்ளவர்கள். அப்ப அதெல்லாம் நாங்க காப்பாத்தணும், இளையாரில் காப்பாத்தணும். அது ஒரு கதைக்கு தெரியாது, இதெல்லாம் போட்டு தள்ளணும். அதுக்கு பாருங்க, அது பொம்பளை இல்லையானா ஆம்பளை இல்லையானா இல்ல பிள்ளை இல்லையானான்னு தெரியாது. அதுக்கு தாயதப்பன் சமைச்சா வச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்ப அது ஒரு இதுல இதாண்டுது. அது ஒரு எத்தனாறு 3 அறிவாகவும் இருக்கலாம். அது ஆம்பளை இல்லையான் வேற, ஆம்பளை நுழம்பு வேறையாம். அவ பாருங்க, உண்மைக்கு அடிக்க வேண்டிய கொசு இந்த நுழம்பு பெண் தான். ஏன்னா அதான் குத்தி ரத்தம் எடுக்கிறது. ஆனா இது ஆண் ஒரு பெருசா இருக்க மொழியா இல்ல, ஒரு விஷயமும் இல்ல. இல்ல சிங்க மாதிரி தான். பஞ்சிங்கம் உழைச்சி கொடுக்கும், ஆண்சிங்கம் சும்மா படுத்து கிடக்கும். அதை ஊதி கூட அங்கால போயிடும். அதே அடிச்சு கொள்ளுவோம். ஈஸ்வரன் நினைக்கிறாரு, ஈஸ்வரன் நினைக்கிறாரா? ஜெயமண்ணா, ஈஸ்வரன் அண்ணா, ஈஸ்வரன் அண்ணாண்டு பேர். இப்ப நீங்க வராதால கூப்பிடுறீங்க, இருக்கிறாங்களோட பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க கொசு வந்தா குத்த விடுவீங்களா? உங்களுக்கு மலேரியா வந்தா அல்லது டெங்கு வந்தா? இல்ல, நான் இப்ப கடைசி காலங்கள்ல குத்த விடுறேன். என்னன்னு சொன்னா, அது உண்மைக்கு அந்த பெண் கொசு பிள்ளை உருவாகிறதுக்கு அந்த பிள்ளைக்கு சத்துக்கு தான் எங்களை குத்துது. அதுக்கு ரத்தத்தை எடுத்து தானதுக்கு அது எங்களுக்கு தீமையை தந்துட்டு நீங்க அதை எடுக்குது. என்னதான் இருந்தாலும் என்ன நீங்க இவ்வளவு சிந்தனையால் சொல்றீங்க பாருங்க, கொசுவை கொள்றீங்களே. இல்ல இல்ல, அதான் சொல்லித்தானே சொல்றோம். நாங்களும் பாவம் தெரியாம செய்யறதுன்றதை விட தெரிஞ்சு கூட பாவம் செய்யறோம்னு சொல்றோம்.
மனுஷருக்கு என்றால் துன்பத்தை தரும்போது செய்யத்தானே வேணும். மனுஷருக்கு புள்ளதாச்சு பொம்பளையா கொல்லுவீங்களா? அது பகுத்தறிவுள்ள பொம்பளை. அப்ப நீங்கள் அப்படி சொல்லுறீங்க. அப்ப பொறுங்க, நீங்கள் அப்படி கொள்ற இல்லையா? நீங்கள் அப்படி கொள்ற இல்லையா? நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்களா? இல்ல நான் இப்ப செய்யறேன். இல்ல நான் அந்த இதை அப்ப சரி, ஓகே. ஒரு கதை கேட்கிறேன். பாம்பு கடிக்க வருது, அதுக்கும் ஏதோ பசிக்கு வருதுன்னு விட்டுட்டு போவீங்களோ? பாம்பு கடிக்க வந்தா நான் இப்ப என்ன பொறுத்தளவுல நான் நச்சிந்தனை கூடுதலா சொல்றேன். இல்ல உயிரை பற்றி நச்சிந்தனையா சொல்லிக்க நான் கொத்துறத வேண்டதான் வேணும். என்னன்னு சொன்னா இது எங்களை பாதுகாப்புக்கு தானே, என்னை பாதுகாத்து கொள்ளத்தானே நாங்க செய்யறோம். பாம்பு கொத்த வந்தா அதை நீங்க அடிச்சு கொல்ல வேணும் இல்ல தானே. இன்னொரு ஆளு கிடைக்குமே அது இல்ல இல்ல அது அந்த பிறகு அவரும் திறந்தலாம் தானே. அப்ப இதான் வேலை கடவுள் படைச்ச படைப்புகளை எல்லாம் அப்ப நீங்க மனுஷரை மட்டும்தான் இதா எடுக்கிறீங்களா? இல்ல நாங்க ஆடு மாடு கோழி மிருகத்தை என்ன செய்யறது? சாப்பிடாம இருக்கிறீங்களா? அது கடவுள்கிட்ட படைப்பில்ல. அவர் கடவுள தீமையான தீமை செய்யறவங்கள அழிக்க சொல்லித்தான் கடவுள் சொல்றாரு. என்ன தீமை செய்யறது? தீமை செய்யறாங்கள பாம்பு கடிக்க வருதுன்னா நீங்க அடிக்காம விடுவீங்களா? அல்லது கொசு வருதுன்னா பாம்பு வந்து கடிக்க வருதுன்னு தேளும் கூட இதுல வருதுன்னு அதுக்காக தான் உங்களுக்கு 6வது அறிவை கடவுள் தான் இருக்கு. அதுதான் அதுக்கு அறிவு குறைஞ்சது கடிக்க வருது. கடவுளும் எத்தனையோ இடத்துல கோவப்பட்டிருக்கிறார் தானே. அப்ப நாங்க மனிதர் கோவப்பட்டா அடிக்க கூடாது. ஒரு தரம் தான் கோவப்பட்டுக்கிறேன் கோயிலுக்குள்ள 6 அறிவு தாக்களுக்கு மன்னிப்பு. அதான் நீங்க இப்ப உயிர் நேயம் பற்றி கதைக்கிறீங்க. மரத்துக்கு விதன்றீங்களா அல்லது மரமும் உயிர் தானே. இந்த சும்மா 4 கால் பிராணிகளும் உயிர்கள்ல. அப்ப அதுகள்லயும் கருணை காட்டணும். தனியா மனுஷருக்கு தான் நாங்க கருணை காட்டணும். மனுஷரை தானே தண்ணணும் வண்டி இல்ல தானே. எங்களுக்கு 6 அறிவே இல்லை கடவுள் தந்து மனுஷரையே கருணை காட்டாம தானே இப்ப கொல்லுறாங்க. அதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க 6 அறிவு உள்ள ஆக்களே இப்படி நடக்குது பாருங்க. 6 அறிவு உள்ள இதுக்கு இப்படி நடக்கிறா. இப்ப பாருங்க, இப்ப காடுகளுக்கு வர மிருகங்களுக்கு கோயில் இருக்கா? இல்ல. கோயிலுக்கு போறதா? இல்ல. அப்ப அதுகள் தங்க பாட்டுல நல்லா தானே இருக்குது. சட்டம் இருக்கா அதுகளுக்கு? இல்லையே. அப்படி பார்க்க போனா ஒவ்வொரு தாயும் குழந்தைய பெற்று ரோட்டு வழியில வீசிட்டு போக வேணும். ஒரு வளர்ப்புன்றது ஒன்று இருக்குத்தானே. நாங்க ஒரு மனிதர், எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அதுகள் இதுகள் வரணும் தானே நாங்க கோயிலுக்கு போறோம். இல்ல அதான் உங்களுக்கு 6வது அறிவு வந்துதான் இப்ப இதெல்லாம் நடக்குது. அதுகளுக்கு அது இல்ல 5 அறிவு இருக்கும், 4 அறிவு இருக்கும். இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் நல்லா தான் வாழ்ந்தோன்னு இருக்கு காட்டுக்குள்ள. அப்ப அவியலோட வாழ்க்கை நாங்க கண்ணால தானே பாக்குறோம். அவியலுக்கும் ஏதோ இப்ப பாருங்க, ஒரு எலிபென்ட எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எலிபென்ட் வந்து தன்னுடைய மனைவி இன்னொரு எலிபென்டோட போனா கடைசி வாழ்க்கை பூரா அதை சேர்க்காது. அப்ப அவியலுக்கும் அந்த கொள்கை இருக்குதான். மனிதர் எது சேர்க்காது. ஒரு சாதி குரங்கு தான், அந்த சிம்பான்சி என்ற குரங்கு தான் அந்த அப்படி ஒரு அதுவும் செய்யறது. யானையும் செய்யறது. என்ன செய்யறது யானை? ஒரு தன்னுடைய மனைவி இன்னொரு யானையுடன் போய்விட்டால் அந்த யானையை வாழ்க்கையில அந்த யானையை திருப்பி சேர்க்காது. ஓ, அதுக்குள்ளே இருக்கு. நான் புதுசா கேள்விப்படுறேன். நான் இது கேட்டதே ஒரு இப்ப இல்ல கனகாலத்துக்கு முதல் ஒரு கதை இந்த கதை சொல்லிட்டுதான் நான் கேள்விப்பட்டேன். சரி, புறாக்கள் சரி அப்படி நாங்க அது சரி. இப்ப மிருகங்கள் பாவம் செய்யலாம், அதுகள் அறிவுகள் குறைஞ்சது. இப்ப நாங்க வீணா பாவம் செய்யறோம் தானே. ஆயுளுக்கும் பாவங்கள் கூட என்ன இருந்தாலும் பாவங்கள் செய்கிறோம். மன்னிப்பு தாரன்னு போட்டு பாவங்களை செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கல. அது பிள்ளை என்று தான் சொல்றோம். அதான் இப்ப கதைக்கு வாதாட வந்த நாங்க என்னன்னா அது பிள்ளை. மேல் நீ பாவம் செய்யாதே அப்படிதான் சொல்றேன். அதையும் போய் ஃபாதர்கிட்ட தான் நீ சொல்றோம். அதை நேர அவர் கடவுள்கிட்ட சொல்லி இல்ல. இல்ல நான் என்னன்னா அந்த சின்ன வயதுல கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஃபாதர்கிட்ட விட்டுட்டேன். நான் பாவ சங்கீதனை விட்டுட்டேன். அவருக்கு தெரிஞ்சுட்டேன் நான் தானே. பழமையா சொல்றது களவெடுக்கிறது, பொய் சொல்றது, என்ன சீனி களவெடுத்தா அது களவு தானே சின்ன வயதுல. அப்ப களவெடுக்கிறேன்னா போய் சொன்னா அதை பாடமாக்கியே விட்டுட்டார். அதில் சொல்லுன்னா அவர் பிடிபட்டுட்டு நான் தானே தானே சொல்லி நாங்க மறைஞ்சுதானே சொல்றது. அப்ப அவர் பிறகு நீ தான் அப்படி இதண்டு வரைக்கும் நான் பிறகு
மனதால கடவுள்கிட்ட அவைய சொல்லணும் ஃபாதர் பாலமா இருக்கிறேன்னு சொல்லி ஃபாதரும் மனுஷன் தான். ஓ மனிதன் தான். ஆனா நாங்கள் ஏன் ஃபாதரிடம் போய் சொல்லுவோம்டா, நாங்க அவைகளோட கடவுள்கிட்ட புத்திமதியை கேட்கிறோம். கேட்கலாம், அவைகளோட ஒரு அறிவை கேட்கலாம், அதுதான் அவைகளோட ஒரு அட்வைஸை கேட்கலாம், ஒரு இதை சொல்லலாம். அப்படித்தான் நாங்களே தான். இப்ப நாங்கள் இளங்கடை ஏரியால ஒரு தமிழ் ஃபாதர்ஸ் இல்லை, எங்களுக்கு எங்க போக நாங்கள் வாழ்ச்சி தான் செய்கிறோம், நாங்களாவே அதை மன்னிச்சுக்கிறோம். ஆனா அப்புறம் பாவசங்கத்தை சேர்த்து திருப்பவும் போய் அதோட விடுறோமா, திருப்பவும் பாவசங்கத்தை செய்யறோம், திருப்பவும் பாவம் செய்கிறோம், பாவசங்கத்தினை செய்கிறோம். அவரோட சொல்லிட்டோம் இன்னும் புறகும் பேருங்க பாவத்தை செய்யிட்டு அடுத்துட்டேனுக்கு பலவீனம் அதுதானே நாங்கள் மனிதர். நாங்கள் பலவீனம் ஆறறிவு உள்ளாக்கள் பலவீனமா இருக்கலாம். இப்போ ஒரு சிங்கம் பலவீனமா இருக்கலாம், நாய் பலவீனமா இருக்கலாம், இல்லையா எல்லாம் பலவீனமா இருக்கலாம். நீங்க 6 அறிவை வச்சு கொண்டு முதல் மனிதன் பலவீனம் வந்து எதில கண்டு கொண்டீங்க? ஆதாம் ஏவாளுடைய அதுலதானே கண்டு கொண்ட. அப்ப அதுக்கு பிறகுதானே மனிதன் பலவீனமா பாவம் செய்யறான், போய் சொல்றான். கதையை நாங்க சும்மா ஷார்ட்டா வச்சு கொண்டுதான் இப்ப இந்த பலவீனமான ஆக்கள் அந்த அற்புதத்துல இருந்து வாரோம். அப்ப அப்படியே பாவங்கள் செய்யலாம்ன்ற மாதிரி, ஏன்னா அந்த பிளட்ல வந்துட்டோம், அந்த டிஎன்ஏ தான் எங்களுக்கு ஓடுதுன்ற மாதிரி. அதுவும் அவ சொல்லித்தான் அவர் எடுத்து சொல்லி அதெல்லாம் உண்மைக்கு உண்மை, அதெல்லாம் கதையல்ல. உங்களுக்கு தெரியுமா யூதாசும் பைபிள் எழுதுனேன். யூதாஸ் பைபிளும் இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கு. யூதாஸ் பைபிள் சரி, நாங்க இங்க போறோம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி ஜெயமரலே, நன்றி. உடனே போயிட்டு சொல்லுங்க. நன்றி. சரி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, நெக்ஸ்ட் வாங்க. அப்ப இந்த பேத்திக்கு சைல்ட் மைண்டிங் எது? சைல்ட் மைண்டிங் நீங்க தானே? கொஞ்சம் லேட்டா என்ன சார்? பேத்தி யாரை பாக்குறது நீங்க தானே? இப்ப அவர் இல்ல கிட்ட வீட்டு இல்ல இருக்கு. நீங்க வீட்டை நாங்க வீட்டை போவே இல்ல. சரி, ஓகே ஓகே. அப்ப நித்ரோளுங்க. போற இந்த 2 கிலோ போவே இல்ல, பிறகுதான் போ. சரியா, நன்றி. சரி, ஓகே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.